வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் தண்டனை மற்றும் விசாரணை ஆண் பெண் கைதிகள் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கைதிகள் நடனம், யோகா மற்றும் சிலம்பம், உரியடி, வாத்து பிடித்தல், கரும்பு தின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். போட்டிகளில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா, தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் சிறை கைதிகளை மகிழ்விக்கும் வகையில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா குருக்கள் உமா மற்றும் மாதவி மாணவர்களின் பரதம் மற்றும் மாமல்லன், சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை பழனிவேலு தலைமையிலான சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுவை பள்ளிக் கல்வித்துறையில் 292 விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மறைமலை அடிகள் சாலையில் அண்ணா சாலை முதல் தாவரவியல் பூங்கா வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேச்சாச்சலம் தலைமை தங்கினார். இதில் அரசு ஆசிரியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்து நிற்கும் இடத்தில் ஒருவர் சுற்றிக் கொண்டிருந்தார். காவல்துறையினர் வருவதை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து மடக்கி விசாரணை செய்தனர். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனை அடுத்து அவர் கொண்டு வந்த பையை சோதனை செய்தபொழுது 4 கிலோ 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பதும் லாரி ஓட்டுநராக இவர் பொங்கல் பண்டிகையொட்டி பேருந்துகளில் சோதனை இருக்காது என்ற நம்பிக்கையில் கஞ்சா கடத்தி வந்ததாக தெரிந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டிவனம், மயிலம், மரக்காணம் மற்றும் வானூர் பகுதிகளில் ஒன்றிணைந்த பத்திரிகையாளர்களின் சங்கம் சார்பில் பொங்கல் விழா திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் திண்டிவனம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் கோட்டகுப்பம் டிஎஸ்பி ரூபன்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் வழிபாடு செய்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் பாரதி, பொருளாளர் அசேன், ஒருங்கிணைப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் தமிழர் முறைப்படி வேட்டி மற்றும் சேலை அணிந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கம் சார்பில் இன்று வில்லியனூர் சுபமங்கல மினி ஹாலில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு பரிசுகள், நாள்காட்டி, கேலண்டர் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கி உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் கேலண்டர் வழங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்று உறுப்பினர்களுக்கான அனைத்து விதமான நலத்திட்டங்கள் வழங்கும் பொருட்களின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தார்.
மற்றும் சங்கத்தின் பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி நிகழ்ச்சியில் அனைத்து விதமான ஏற்பாடுகளை கவனித்தார். இதில் சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு, நாள்காட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். மேலும் இந்த விழாவில் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் துணை செயலாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் சரவணன் மற்றும் சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மேலும் சங்க தலைவர் வேல்முருகன் பேசுகையில், நமது சங்கத்தின் நோக்கம் நமது சங்க உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தை பாதுகாப்பையும் பெற்று தருவதுடன் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற விழா காலங்களில் நமது உறுப்பினர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க சங்கத்தின் சார்பில் நலத்திட்டங்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும், மேலும் நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஏற்படும் இன்னல்களில் இருந்து சங்கம் முன்னிருந்து அவர்களை பாதுகாக்கும் என்றும் தெரிவித்தார். மற்றும் சங்க பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு, சங்க பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்கள் பொங்கல் பரிசினை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர். புதுச்சேரியில் அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பாக 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பச்சை பருப்பு மற்றும் 300 மில்லி பான்லி நெய் ஆகிய 5 பொருட்களடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியங்குப்பம், ஆர்கே நகர், காக்கின்தோப்பு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுவை மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதி காமாட்சியம்மாள் அறக்கட்டளை சார்பில் கணுவாப்பேட்டை கோட்டைமேடு கிராம பஞ்சாயத்தில் தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி கோலப்போட்டி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நடைபெற்ற கோலப்போட்டியில் சுமார் 3000க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்றனர். ஒவ்வொரு வீதிக்கும் 3 பரிசு மற்றும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்படும். காமாட்சியம்மாள் அறக்கட்டளை தலைவர் ரவிக்குமார், முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் மற்றும் போட்டியின் நடுவர்கள் கலந்து கொண்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர். இதன் பரிசளிப்பு விழா வருகின்ற 18ஆம் தேதி கணுவாப்பேட்டை திருக்காஞ்சி ரோட்டில் நடைபெறுகிறது. அந்த விழாவில் அடையாள அட்டையை பரிசுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் விழா குழுவினர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கோலப் போட்டியில் சிக்கு கோலம், ரங்கோலி உள்ளிட்ட பல்வேறு வகையான கோலங்களை வரைந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற கோலப் போட்டியில் ஆர்வமுடன் பெண்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியங்குப்பம் ஆனந்ததிபுரம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரமோகன் அலுவலகத்தில் தமிழர் திருநாள் தைப்பொங்கலை கொண்டாடும் வகையில் பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் தலைமையில் ஊழியர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை வழங்கி புதுப்பானையில் பொங்கலிட்டு தைத்திங்களை வரவேற்கும் விதமாக சூரிய பகவானுக்கு பூஜை செய்து அனைவரது வாழ்விலும் வசந்தங்களும் செல்வங்களும் சேர்ந்திட பொங்கல் வாழ்த்து கூறி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள்.